தமிழ் புத்தாண்டு வந்த 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் தங்கம் விலை சற்று குறைந்து நகை பிரியர்களுக்கு ஒரு நிம்மதி தந்தது. ஆனால் அதன் பின்னர் மீண்டும் தங்கம் விலை ஏறி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. இன்றாவது விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பில் இருந்தவர்களுக்கு இன்றைய விலை நிலவரம் பெரும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளதால் ஒரு சவரன் ரூபாய் 840 உயர்ந்து ரூபாய் 71,000 கடந்துவிட்டது. தங்கம் விலை தொடர்ந்து இவ்விதமாக அதிகரிக்குமா இல்லையெனில் விரைவில் குறையுமா என்ற கேள்வி நகை விரும்பிகள் மனதில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தங்கம் விலை எப்போதும் ஏறிக்கொண்டே போகும் என்று நினைக்க வேண்டாம். ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் உடனடியாக விலை சரிந்துவிடும் என்கிறார் VP ரிசர்ச் அனலிஸ்ட் ஜதின் திரிவேதி. தங்கம் விலை மீண்டும் வரலாறு காணாத உயரத்தை தொட்டு அனைவரது கவனத்தையும் கவர்ந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக விலை சற்று தாழ்ந்ததால் தங்கம் வாங்க நினைத்தவர் சிறு நிம்மதியை தந்திருந்தது. இதனால் இன்றும் தங்கம் விலை குறையும் என எதிர்பார்த்தவர்களுக்கு எதிர்மறையான சர்ப்ரைஸாக தங்கம் விலை இன்று திடீரென கூடி மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. நேற்றைய தினம் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 840 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 71,360 விற்பனையானது. அதே போல ஒரு கிராமுக்கு ரூபாய் 105 உயர்ந்து கிராம் விலை ரூபாய் 8,920 நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக விலை குறைந்து வந்த நிலையில் தங்கம் தற்போது புதிய உச்சத்தை தொட்டுள்ளதுடன் மீண்டும் ஏறுமுகத்தை தரிசித்து வருகிறது. இடையில் விலை குறைந்தாலும் உயர்வதுதான் அதிகமாக உள்ளது. இதனால் தங்கம் விலை தினந்தோறும் புதிய உச்சத்தை எட்டிக் கொண்டுள்ளது. இப்படியென்றால் சீக்கிரமே தங்கம் விலை 1,00,000 தொடும்போது அதில் எத்தனையோ வியப்பு இல்லை என வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தங்கம் விலை இப்படி தொடர்ந்து உயர்ந்து செல்லுமா அல்லது குறைவதற்கான வாய்ப்பு உண்டா என்று VP ரிசர்ச் அனலிஸ்ட் ஜதின் திரிவேதி விவரித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், சீனா அமெரிக்கா வர்த்தக போர் காரணமாக ஏற்பட்டுள்ள பதற்றம் பாதுகாப்பான முதலீட்டாக தங்கத்தை தேர்வு செய்ய பலரையும் தூண்டியுள்ளது. இதுவே தற்போது தங்கத்தின் விலையின் உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. வர்த்தக போர் மற்றும் பரஸ்பர வரி தொடர்ந்தும் நிலவினால் தங்கம் விலை உயர்ந்து உச்ச நிலையை அடைய வாய்ப்புள்ளது. இருப்பினும் வர்த்தகத்தில் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் துவங்கியதும் விலையிலும் திடீரென வீழ்ச்சி ஏற்பட்டதை நாம் காணலாம் என அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு தங்கம் ரூபாய் 55,000 ரேஞ்சில் விற்பனையானது. ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே விலை 60,000 தொட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்று விடாமல் அவர் மேற்கொண்ட பொருளாதார நடவடிக்கைகளில் சர்வதேச அளவில் பொருளாதார நிச்சயமற்ற விலை அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக தங்கம் விலை எதிர்பாராத அளவிற்கு கடுமையாக உயர்ந்து வருகிறது. 65,000 ரேஞ்சை தொட்ட விலை தற்போது 75,000 எப்போது எட்டும் என்ற கவலை உருவாகும் அளவிற்கு உயரும் நிலையில் உள்ளது. அமெரிக்கா சீனா வர்த்தக போர் காரணமாக டாலர் வீழ்ந்தது மற்றும் பரஸ்பர வரி விதிப்புகளின் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 3 நாட்களில் சுமார் 3% உயர்ந்து தங்கம் ராக்கெட் வேகத்தில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது.